هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. يا أكرم الخلق ما لمن ألوذ به سواك عند حلول للحادث العمم. مولاي السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அருள்மழை பொழிந்து கொண்டிருக்கும் இந்த ரமதானுடைய மாதத்தில் அருள்மறையாம் குர்ஆன் ஷரீஃபை ஓதவும் கேட்கவும் அதனுடைய விளக்கங்களை சொல்லவும் கேட்கவும் நசீபாக்கிய ரப்புல் ஆலமீன் அதை உள்வாங்கி நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆலிம்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த சிறப்பான இந்த மகாநாட்டில் ஆலிம்களுடைய முன்னிலையில் ஒரு சில விஷயங்களை சொல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் ஷரீஃபை பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய்கிற ஒரு வாய்ப்பை உலமாக்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். குர்ஆனை நாம் எந்த கோணத்தில் பார்க்கிறோமோ அந்த கோணத்தில் அதனுடைய வழிகாட்டுதலை பெற முடியும். அரசியல் கோணத்தில் பார்த்தால் அரசியலுக்கு அது வழிகாட்டும். ஆன்மீக கோணத்தில் அதை நோக்கினால் ஆன்மீகத்திற்கு அது வழி சொல்லும். இப்படி எந்த கோணத்தில் நாம் அதை பார்க்கிறோமோ அந்த கோணத்தில் அது நமக்கு வழிகாட்டலை தருகிற விதத்தில் ஒரு நிறைவான வேதமாக அந்த வேதத்தை அருள்மறையாம் குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் அருளி இருக்கிறான். இந்த கோணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஆன்மீக அரசியல். ஆன்மீகத்தில் அரசியல் வந்துடக்கூடாது. ஆன்மீகம் சேர்ந்து ரொம்ப போயிடும். ஏன்னா அரசியல் ஒரு அசிங்கம், அது ஆன்மீகத்தில் கலந்து விடக்கூடாது. ஆனால் அரசியலில் ஆன்மீகம் இருக்க வேண்டும். அரசியலில் ஆன்மீகம் இருந்தால் அரசியல் தூய்மையாகிவிடும். இந்த கோணத்தில் நாம் பார்த்தால் தூய்மையான அரசியலை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் குர்ஆன் எப்படி சொல்லித்தரும்? முல்லா நஸ்ருத்தீன் ஒரு செய்தியை சொல்லுவார். மனைவி கணவரிடத்தில் கேட்டாலாம், நான் இறந்து போனால் நீங்கள் மறுமணம் செய்வீர்களா என்று கேட்டாள். கணவன் உடனே பதில் சொன்னான்,
நீ இறந்து போனால் நான் பைத்தியமாகி விடுவேன் என்று சொன்னான். மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். கணவன் பைத்தியமாகி விடுவான் என்பது கூட அவளுக்கு வருத்தம் இல்லை. ஆனால் பைத்தியமாயிட்டா அடுத்து கல்யாணம் பண்ண மாட்டார்ல தனக்கு பிறகு. நம்ம இருக்கும் பொழுது மட்டுமல்ல, நம்ம இல்லாட்டா கூட வேற கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைத்து அவள் சந்தோஷப்பட்டாளாம். கணவன் மனசிலே சொல்லி கொண்டானாம், பைத்தியமானாதான் எதையும் செய்யலாம்ல. ஆக இங்கே நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முல்லா நமக்கு இதில் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், வார்த்தைகளை உன்னிப்பாக கவனியுங்கள். வார்த்தைகளை உன்னிப்பாக கவனியுங்கள். அதிலே சொல்லப்படாத பொருளும் உண்டு. குர்ஆனை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அப்படி உன்னிப்பாக நாம் கவனிக்கிற பொழுதுதான் அதிலே சொல்லப்படாத பொருளையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த வகையிலே நீங்கள் குர்ஆனை பார்த்தால் அதில் ஆன்மீக அரசியலையும் குர்ஆனிலே பார்க்க முடியும். குர்ஆன் ஷரீஃபினுடைய வரலாறுகளில் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, அந்த வரலாற்றில் உலகத்தையே ஆண்ட அரசர் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம். அந்த அரசியலில் ஆன்மீகத்தை நாம் பார்க்க முடியும். அரசியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் அடிப்படையில் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அரசியல் என்பது கேட்கும், ஆன்மீகம் என்பது கொடுக்கும். அரசியல் என்பது அது பேராசையை வளர்க்கும், ஆன்மீகம் என்பது பற்றற்ற நிலையை நமக்கு வலியுறுத்தும். அரசியலிலே பொருள் இருக்கும், ஆன்மீகத்திலே அருள் இருக்கும். அரசியல் என்பது நரக மனப்பான்மை உடையது. இன்னும் இருக்கிறதா, கொண்டா கொண்டா என்று கேட்கும். நரகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, யௌம நகூலு லி ஜஹன்னம ஹலிம் தலதி வ தகூலு ஹல் மின் மஸீத். நரகத்திலே போட வேண்டியவர்களெல்லாம் போடப்பட்ட பிறகு, இனிமேல் போடுறதுக்கு ஆள் இல்லை, எல்லோரையும் போட்ட பிறகு நரகத்திடம் அல்லாஹ் கேட்பானாம், ஹல் மின் மஸீத், இன்னும் உனக்கு தேவை இருக்கிறதா, இன்னும் வேணுமா? அதாவது நரகம் சொல்லும், ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கிறதா, இன்னும் இருக்கிறதா, போட வேண்டியவர்கள் இன்னும் இருக்கிறார்களா, கொண்டா கொண்டா என்று நரகம் கேட்குமா. இது அரசியலுடைய பசியினுடைய வெளிப்பாடு. ஹதீஸில் வருகிறது, எல்லாத்தையும் போட்டாச்சு, நரகத்தில் போட வேண்டியவர்களெல்லாம் போடப்பட்ட பிறகு இன்னும் கொண்டா என்று கேட்டால் எப்படி அதை நிரப்புவது? லஅம்ல அன்ன ஜஹன்னம என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நரகத்தை நாம் நிரப்புவோம் என்று சொல்லியிருக்கிறான். நிரப்பிய பிறகும் இன்னும் கொண்டா, இன்னும் இருக்கிறதா என்று கேட்டால் என்ன செய்வது? ஹதீஸ் குதுஸிலே வருகிறது, அப்பொழுது அல்லாஹ் தனது காலை நரகத்திலே வைப்பான். நரகத்தில் வைத்த உடனே கத் கத், போதும் போதும் என்று சொல்லிவிடுமா. இன்னும் இருக்கிறதா, இன்னும் இருக்கிறதா என்று கேட்பது என்பது, நரகம் என்பது இங்கு நஃப்ஸு. நஃப்ஸு அது இன்னும் இருக்கிறதா, கொண்டா கொண்டா என்று தான் கேட்கும். எவ்வளோ கொடுத்தாலும் நிறையாது, அதனுடைய பசி அடங்காது. அந்த நஃப்ஸு எப்பொழுது அடங்கும் என்றால் அல்லாஹ் அங்கே வர வேண்டும். நரகத்திலே அல்லாஹ் காலை வைத்தவுடன் கத்து கத்து என்று சொல்வதைப் போல நஃப்ஸிலே அல்லாஹ் வருகிற வரை அந்த நஃப்ஸு இன்னும் இருக்கிறதா, இன்னும் இருக்கிறதா என்று தான் கேட்கும். ஆன்மீகம் கத்து கத்து என்ற ஒரு நிலையின் வெளிப்பாடு. போதும் என்ற மனப்பான்மையை அது நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பண்பாடு. எனவே தான் நாம் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சிறந்த ஆன்மீக அரசியலுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள். ஆன்மீக வழிகாட்டியாக அவர்கள் திகழ்கிறார்கள். இங்கு சமகால அரசியலை பற்றி சொன்னார்கள். அரசியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் அடிப்படையிலே வித்தியாசம் இருக்கிறது. அதில் ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், அரசியல் அடுத்தவர்களின் மீது பழி சுமத்தும். ஏதாவது தவறுகள் செய்துவிட்டால், தவறுகள் நடந்துவிட்டால் அதற்கான காரணம் அடுத்தவர்களின் மீது பழியை போட்டுவிடும். ஆனால் ஆன்மீகம் என்பது அதனுடைய பார்வை வித்தியாசமானது. என்னால் தான் இது ஏற்பட்டது என்று பழியை தன் மீது போட்டுக்கொள்ளும். ஒத்த ஃபக்த தைர என்று அல்லாஹ் சொல்கிறான். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் பறவைகளை தேடுகிறார்கள். எல்லோரும் இருக்கிறார்களா என்று பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது ஹுதுஹுது பறவையை காணவில்லை. ஹுதுஹுது பறவையை காணவில்லை என்று வந்த உடனே அரசியல் பார்வையில் எங்கே போனது ஹுதுஹுது பறவை என்று தான் கேட்க வேண்டும். ஹுதுஹுது பறவை அதன் மீது குற்றம் சாட்டியிருக்க வேண்டும். ஆனால் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹுதுஹுது பறவையின் மீது குற்றம் சாட்டாமல் ஹுதுஹுது பறவையை காணாமல் போனதற்கு நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்கிறார்கள். தன் மீது பழியை போட்டுக்கொள்கிறார்கள். மாலிய லா அரல் ஹுதுஹுத, எனக்கு என்ன நேர்ந்தது, நான் ஹுதுஹுதை காணாமல் இருக்கிறேனே. ஹுதுஹுது பறவை ஏன் போனது என்று கேட்கவில்லை, எங்கே போனது என்று கேட்கவில்லை. அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற நிஅமத், இந்த உலகத்தையே ஆளுகிற ஆட்சி, உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளின் மீதும் ஆட்சி செலுத்துகிற பவரை கொடுத்திருக்கிறான். அந்த நிஅமத்திற்கு நான் நன்றி செலுத்தி இருக்கிறேனா, அதில் ஏதாவது குறைபாடுகள் வந்து விட்டதோ என்று, அதனால் நான் ஹுதுஹுது பறவையை காணாமல் இருக்கிறேனோ என்று பழியை ஹுதுஹுதின் மீது போடாமல் தன் மீதே போட்டுக்கொள்கிறார். இதுதான் ஆன்மீகத்தினுடைய பார்வை. இதில் இன்னொரு செய்தி என்னவென்றால், பறவையிலே ஆக சின்னஞ்சிறிய பறவை, எண்ணிக்கையில் குறைவான பறவை ஹுதுஹுது பறவை. அதை கூட தேடுகிறார்கள். தன்னுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லோரையும் கவனிக்க வேண்டும், எல்லோரையும் அவர்கள் சரியான விதத்தில் நாம் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறோமா என்று பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். பெரிய பெரிய படைப்புகளை மட்டுமல்ல, பெரிய மனிதர்களை மட்டுமல்ல, சின்னஞ்சிறியவர்களையும் கூட நாம் கண்காணிக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வு இது அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்திற்கு அந்த பொறுப்புணர்வு இருக்கிறது. நபிமார்கள் இங்கே தஃபக்கத தைர, அவர்களுடைய ஆட்சியில் ஹுதுஹுதுங்கிற சின்னஞ்சிறிய பறவை அது கூட எங்கே போயிற்று என்று தேடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களில் யாராவது ஜமாத்துக்கு வரலைன்னா அவங்க எங்கே என்று கேட்பார்கள். ஏதாவது சங்கடம் என்றால் போய் தீர்த்து வைப்பார்கள். அல்லது அவர்கள் உடல் நலமில்லாமல் இருக்கிறார்கள் என்றால் போய் விசாரிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நபிமார்களுடைய மனப்பான்மை. அந்த ஆன்மீக அரசியலை நடத்தியவர்கள்தான் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆட்சியாளர்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது, ஆன்மீக குருமார்களான ஷேகுமார்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது. ஷேகுமார்கள் தங்களது முரீதுகளை எந்த அளவிற்கு கவனிக்க வேண்டும் என்றால், ஒவ்வொருவரையும் நோட்டமிட வேண்டும். அவர்களின் நிலைமைகளை சீர்படுத்துவதற்கு அவர்களை பற்றி தகவல்களை தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வளர்த்து எடுத்தார்கள் சஹாபாக்களை. எனவேதான் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தஜ்லா நதியிலே ஒரு ஓநாய் ஒரு ஆட்டை கடித்து தின்று விட்டால் அது பற்றி இந்த உமரிடத்திலே விசாரிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆட்சியிலே தஜ்லா நதி எங்கே இருக்கிறது? ஒரு ஓநாய் கடித்து விட்டது ஆட்டை என்றால் அது குறித்தும் விசாரிக்கப்படும் என்ற உணர்வு இருக்கிறதே, இது ஆன்மீக அரசியலினுடைய பொறுப்பு. நாம் பார்க்கிறோம், ஒரு சமயம் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நகர்வலம் வருகிறார்கள். தன்னை மறைத்து கொண்டு நகர்வலம் வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது ஒரு கிழவியை அங்கே பார்க்கிறார்கள்.
கிழவி இடத்திலே கேட்கிறார்கள், மாதா ஃபஅல உமர், உமர் எப்படி இருக்கிறார், உமர் எப்படி ஆட்சி செய்கிறார் என்று கேட்கிறார்கள். உடனே அந்த கிழவி சொன்னார்களாம், லா ஜஸாஹுல்லாஹு ஹைரா, அவருக்கு அல்லாஹ் ஒரு ஹைரையும் கூலியாக கொடுக்காமல் இருப்பானாக. உமர் அதிர்ந்து போய் விடுகிறார். ஏன் இப்படி சொல்கின்றீர்கள்? அவர் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எனக்கு தர வேண்டிய எதையுமே தரவில்லை. மா அழ்த்தானி தீனாரம் வலா திர்ஹமன், ஒரு தீனார் கூட ஒரு திர்ஹம் கூட எனக்கு தரவில்லை என்று அழுத்து கொள்கிறார். செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், அவருக்கு எப்படிங்க தெரியும் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, உங்கள் நிலை அவருக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சால் தானே அவர் கொடுப்பாரு. அதுக்கு அந்த கிழவி சொன்னார்களாம், சுபஹானல்லாஹ் வல்லாஹி மா வனன்து இன்ன அஹதன் எலி அமலன் நாஸ், ஒரு மனிதருக்கு அல்லாஹு தஆலா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பை வழங்கி, அப்படி வழங்கி இருக்கிற பொழுது மஷ்ரிக்கில் இருந்து மகரிப் வரைக்கும் கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் என்ன நடக்கிறது என்பதை அவர் தெரியவில்லை என்று சொன்னால் அவருக்கு என்ன அந்த ஆட்சி, அவர் அந்த அதிகாரத்தை ஒழுங்காக நிர்வாகம் செய்யவில்லை என்று தானே அர்த்தம். ஒரு ஆட்சியாளருக்கு யார் எங்கே இருக்கிறார்கள், எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டாமா என்று அந்த கிழவி கேட்ட பொழுது, வல்லாஹி குல்லு அஹதின் அஃப்கஹு மின்க யா உமர் வா உமரா, உமரே உனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எல்லோரும் உன்னை விட தெளிவாக இருக்கிறார்கள். இந்த கிழவிக்கு தெரிந்தது கூட எனக்கு தெரியாமல் போயிற்றே என்று வேதனைப்பட்டு அவங்க அந்த கிழவிட்ட கேட்டாங்கன்னா, பிகம் தபிஅனி வலாமத்தக மின் உமர், உமர் உங்களுக்கு வலாமத்த உமர், உமர் உங்களுக்கு அநியாயம் செய்துட்டாங்க, உங்களை கவனிக்கலை, கொடுக்க வேண்டியது கொடுக்கல, அதை நீங்கள் எத்தனை தீனாருக்கு எங்கிட்ட விற்பீங்கன்னு கேட்டாங்க. இதை போய் எப்படிங்க விற்க முடியும்னு கேலி செய்யாதீங்கன்னு சொன்னாங்களாம். இல்லை கேலி செய்யலை, பாவம் அவர், இதனால் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அதனால் உங்களுக்கு செய்த அந்த அநியாயத்திற்கு, உங்களை கவனிக்காததற்கு, இதுவரைக்கும் கொடுக்காததற்கு நீங்கள் அந்த அநியாயத்தை என்னிடத்திலே விட்டு விடுங்கள், அவரை நரகத்தை விட்டும் காப்பாற்றுங்கள் என்று சொல்லி 25 தீனார் என்று அந்த அம்மா விலை சொல்ல 25 தீனாரை கொடுத்து அந்த தான் செய்த அந்த அநியாயத்தை அவர்களிடமிருந்து வாங்கினார்கள். அப்படி வாங்கி கொண்டிருக்கிற பொழுது அந்த இடத்திற்கு ஹஜரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்களும் ஹஜரத் அநேகமாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கே வந்து சேர்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீரல் மூமினீன் என்று சொல்லுகிற பொழுதுதான் அந்த மூதாட்டிக்கு தெரிந்ததாம், ஆஹா வந்து நிற்பது அமீருல் மூமினீன், அவர்களுக்கு முன்னிலையிலேயே நாம் அவர்களை திட்டிவிட்டோமே என்று தன் தலையிலே அடித்துக் கொள்கிறார்கள். வேண்டாம், அடிக்க வேண்டிய அவசியமில்லை, சொன்னது சரிதான் என்று சொல்லி ஒரு பேப்பர் கேட்கிறார்கள். நான் செய்த இந்த அநியாயத்தை உங்களிடமிருந்து வாங்கிவிட்டேன், நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்பதை எழுதி கொடுங்கள் என்று. பேப்பர் கிடைக்கல, தன்னிடமிருந்த ஒரு துணியை கிழித்து அந்த துணியை அவர்களிடத்திலே எழுதுவதற்கு கொடுத்து அதில் சாட்சியாக ஹஜ்ரத் அலி அவர்களையும் அந்த சஹாபியையும் கையெழுத்து போட சொன்னார்கள் என்று வரலாற்றில் பார்க்கிறோம் என்று சொன்னால், இதுதான் ஆன்மீக அரசியலுடைய பார்வை. பழியை தன் மீது போட்டுக் கொள்வார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு யுத்தத்திலே வெற்றி கிடைத்தது என்ற நற்செய்தி வருகிறது, யுத்தத்திலே வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைத்து விட்டது என்று நற்செய்தி வருகிறது. அதை கேட்ட உமர் இப்னு கத்தாப் அழுதார்களாம். நற்செய்தி வந்திருக்கிறது, வெற்றி பெற்ற செய்தி வந்திருக்கிறது, அப்படி என்றால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும், ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அவங்க கேட்டாங்கன்னா, யுத்தம் எப்பொழுது ஆரம்பித்தது, யுத்தம் காலையிலே ஆரம்பித்தது, வெற்றி எப்பொழுது கிடைத்தது, வெற்றி மாலையில் கிடைத்தது, அப்படி என்றால் காலையில் ஆரம்பித்த இந்த யுத்தம் மாலை வரைக்கும் ஏன் நீடித்தது, உண்மை வெல்வதற்கு இவ்வளோ நேரம் தேவையில்லை, அப்படி தேவைப்பட்டது என்றால் ஒன்று நான் தவறு செய்திருக்க வேண்டும் அல்லது நீங்கள் தவறு செய்திருக்க வேண்டும். வெற்றி கிடைத்து விட்டது, தோல்வி கிடைக்கவில்லை, ஆனால் வெற்றி தாமதமானதற்கு கூட நான் தான் காரணம் என்று சொன்னவர்கள் செய்தனா உமர் இப்னு கத்தாப். இந்த பார்வை நமக்கு வர வேண்டும். என்ன நிகழ்ந்தது, என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்தவர்கள் மீது பழியை போட்டு கொண்டிருக்கிறோமே தவிர அதற்கான காரணம் யார், என்ன, நாம் தான் என்பதை
இதுவரைக்கும் நாம் சிந்திக்காமல் நாம் யோசிக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால் இதை நாம் ஆன்மீக பார்வை மங்கிவிட்டது என்பதனுடைய வெளிப்பாடு தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆட்சியாளர்கள் அவர்கள் எல்லோரையும் கவனிக்க வேண்டும் என்று சொல்வதைப் போல ஷேகுமார்கள் அவர்கள் தங்களது முரீதுகளை அவர்களுடைய நிலை என்ன என்பதை உற்று நோக்க வேண்டும். எனவே தான் கௌசுல் ஆலம் மஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லா சிர்ரவுல் அசீஸ் சொன்னார்கள், லவின் கஷஃபத் அவுரத்து முரீதி பில் மஷ்ரிகி வ அன பில் மக்ரிபி லசதர்துஹா என்று சொன்னார்கள். என்னுடைய முரீது மஷ்ரிக்கிலே இருக்கிற பொழுது அவருடைய அவுரத்து வெளிப்பட்டால் நான் மக்ரிபிலே இருந்தாலும் கூட அதை நான் மறைப்பேன் என்று சொன்னார்கள். அந்த பொறுப்புணர்வு தஃபக்கத தைர பறவையிலே சின்னஞ்சிறிய பறவையாக இருந்த அந்த ஹுதுஹுது பறவையை தேடினார்களே, அந்த பொறுப்புணர்வு ஷேகுமார்களுக்கும் உண்டு என்பதை தப்சீரிலே மேன்மக்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஒரு ஷேகு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஷேகுனா சொல்லுவார்கள், கருப்பு எறும்பு ஒரு முரீதனுடைய காலிலே ஏறிவிட்டது என்றால் அந்த எறும்பு ஆணா பெண்ணா என்பது கூட ஷேகுக்கு தெரியும் என்று சொன்னார். அந்த அளவிற்கு கவனிக்கக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த கவனிக்கின்ற பொறுப்புணர்வு இருக்கிறதே, இதுதான் ஆன்மீக அரசியலுடைய வெளிப்பாடு. ஆக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு கவனித்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்களை காணவில்லை. எங்கே ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்று கேட்கிறார்கள். ஒரு சஹாபி தொழ வரவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு சஹாபி என்று இல்லாமல் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார்கள், ஏன் அவர் வரவில்லை? குறிப்பாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் வரவில்லை என்று சொன்ன பொழுது விசாரித்த பொழுது யாருமே பதில் சொல்லவில்லை. இந்த செய்தி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விசாரித்தார்கள், நீங்கள் ஏன் பள்ளிக்கு வரவில்லை என்று விசாரித்தார்கள் என்று வருகிற பொழுது உடனே அவர்கள் ஓடோடி வருகிறார்கள் பள்ளிவாசலுக்கு, மஸ்ஜித் நபவிக்கு. யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் விசாரித்தீர்களாமே, என்னை நீங்கள் கேட்டீர்களாமே எங்கே என்று சொன்ன பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நான் உங்களை தேடலைன்னு சொன்னாங்களாம். எல்லாருக்குமே ஆச்சரியம். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் விசாரித்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தேடினார்கள். ஆனால் இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உங்களை தேடலைன்னு சொல்கிறாங்களே, நான் உங்களை தேடலை, ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை விசாரித்தார்கள். நீங்கள் எங்கே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே கேட்டார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி விட்டார்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ், நான் அவர்களை தேடவில்லை, ஹஸ்ஸானை நான் கேட்கவில்லை, விசாரிக்கவில்லை. என்ன ஜிப்ரீல், நீங்கள் தானே என்னிடத்திலே கேட்டீர்கள், நீங்கள் தானே என்னிடத்திலே விசாரித்தீர்கள், இப்பொழுது நான் விசாரிக்கவில்லை கேட்கவில்லை என்று சொல்கிறீர்களே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், நான் விசாரிக்கவில்லை, அல்லாஹ் விசாரித்தான் என்று சொன்னார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை ஏன் அல்லாஹ் விசாரித்தான் என்றால், பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மௌலிது பாடியவர்கள் அல்லவா. மஸ்ஜித் நபவியிலேயே மேடை அமைத்து மெம்பர் அமைத்து பெருமானாருடைய புகழ் பாடியவர்கள் அல்லவா. இந்த உலகம், இந்த உம்மத் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஐயதக்கல்லாஹு பி ரூஹில் குதுஸ், அல்லாஹ் உங்களை ரூஹுல் குதுஸை கொண்டு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அல்லாஹ் உங்களை வலுப்படுத்துவானாக. மா நாஃபஹ்த அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சிக்கின்றவர்களுக்கு பதிலடி கொடுக்கின்ற வரை, அவர்களை புகழ்ந்து பாடுகிற வரை உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி ஜிப்ரீலை கொண்டு கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை வாழ்த்தினார்கள் அல்லவா. அந்த ஹஸ்ஸானை எங்கே என்று விசாரிக்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபுவுக்கு லேட்டாக வந்தார்கள், தாமதமாக வந்தார்கள். பிலால் ஏன் தாமதம் என்று கேட்கிறார்கள். யாரையும் விடவில்லை, யாரும் பெருமானாருடைய பார்வையில் இருந்து தப்பவில்லை. பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ஏன் ஃபஜ்ருக்கு தாமதம் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வந்து கொண்டிருந்தேன்,
வந்து கொண்டிருக்கிற பொழுது வீட்டிலே ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பக்கம் பிள்ளை அழுது கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கம் அவர்கள் மாவாட்டி கொண்டிருக்கிறார்கள். எனவே பிள்ளையை கவனிக்க முடியாமல் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்ததை பார்த்து இறக்கப்பட்டு நான் கேட்டேன், நீங்கள் அனுமதித்தால் நான் பிள்ளையை பார்த்து கொள்கிறேன், நீங்கள் மாவாட்டலாம், அல்லது நீங்கள் அந்த மாவாட்டுகிற பொறுப்பை என்னிடத்தில் கொடுங்கள், நீங்கள் பிள்ளையை கவனிக்கலாம் என்று கேட்ட பொழுது, என் பிள்ளையை நான் பார்த்து கொள்கிறேன், என் பிள்ளையை நான் கவனித்துக் கொள்கிறேன், நீங்கள் வேண்டுமானாலும் எனக்கு உதவுவதாக இருந்தால் மாவாட்டுவதற்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நான் அவர்களுக்காக வேண்டி இறக்கப்பட்டு கொஞ்சம் உதவி செய்து கொண்டிருந்தேன், ஹிதுமத் செய்து கொண்டிருந்தேன். அதனால் தாமதமாகிவிட்டது என்று சொன்ன பொழுது, ல ரஹிம்தஹா ஃபரஹிமக்கல்லாஹ், நீ என் மகள் ஃபாத்திமாவுக்கு நீங்கள் கருணை காட்டினீர்கள், கிருபை காட்டினீர்கள், இறக்கப்பட்டீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்று வாழ்த்தினார்கள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சஹாபாக்களை கண்காணித்து கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே மாதிரி ஆன்மீக குருமார்களும் தங்களுடைய முரீதுகளை, தங்களது சீடர்களை கண்காணித்து அவர்களை தர்பீயத் செய்யக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கிறது. இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆன்மீக அரசியல் எப்படி இருக்கும் என்றால், இன்னல் முலூக்க இதா தஹலு கரியத்தன் நஃப்ஸதூஹா வஜஅலு இஸ்ஸத அஹ்லிஹா அதில்லா. அரசர்கள், ஆட்சியாளர்கள் ஒரு ஊரை கைப்பற்றினால் அந்த ஊரை ஃபசாதாக்கி விடுவார்கள், அங்கிருந்த கண்ணியமானவர்களை எல்லாம் இழிவாக்கி விடுவார்கள், தலையில் மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். கதாலிக யஃஅலூன். ஆனால் இது சராசரி அரசியல்வாதியினுடைய அடாவடித்தனமான செயல்பாடுகளாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் ஆன்மீக அரசியல் இதற்கு நேர் மாற்றமானது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்காவை வெற்றி கொண்ட பொழுது அங்கே வெற்றி வீரராக அவர்கள் ஆணவத்தோடு வரவில்லை, தலை குனிந்த வண்ணம் வருகிறார்கள். ஒட்டகத்தின் மீது அவர்கள் தாடி படுகிற வரை, ஒட்டகத்தினுடைய சிமிழிலே அவர்களுடைய தாடி தொடுகிற வரை குனிந்து வந்தார்கள், பணிந்து வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த ஊரை அவர்கள் நாசப்படுத்தவில்லை. அந்த ஊரிலே இருந்த முக்கியஸ்தர்களை எந்த அளவிற்கு மதித்தார்கள் என்று சொன்னால், மன் அகலக பாபஹு ஃபஹுவ ஆமீன், யார் தங்களது வீட்டுக்குள்ளே சென்று கதவை மூடிக்கொள்வார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். அதுவரைக்கும் தலைவராக இருந்த அபூ சுஃபியான், காஃபிர்களுடைய போர்ப்படை தளபதியாக இருந்து முஸ்லிம்களை எதிர்த்த அந்த அபூ சுஃபியான், அந்த அபூ சுஃபியானுக்கும் கூட கண்ணியம் செய்தார்கள், ஒரு மதிப்பு கொடுத்தார்கள். மன் தஹல தார அபி சுஃபியான் ஃபஹுவ ஆமீன், யார் அபூ சுஃபியானுடைய வீட்டிலே சென்று அடைக்கலம் புகுவாரோ அவருக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. அந்த மக்கள் எல்லாம் என்ன நடக்கும் என்று பயந்து கொண்டிருக்கிற பொழுது, நான் எப்படி நடந்து கொள்வேன் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், எங்களிடத்தில் நீங்கள் கண்ணியமான முறையில் நடந்து கொள்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். சங்கைக்குரியவர்களே, எந்த மக்கள் ஓட ஓட விரட்டினார்களோ, எந்த மக்கள் அவர்களுக்கு துன்பம் கொடுத்தார்களோ, எந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக முஸ்லிம்களுக்கு பல்வேறு வகையான இடையூறுகளை கொடுத்தார்களோ, ஊரை விட்டுமே வெளியேற்றக்கூடிய கொலை செய்வதற்கான முயற்சிகள் நடத்தினார்களோ, அந்த மக்கள் முன்னாடி நிற்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? இத்ஹபு அந்தும் துரகா, உங்கள் மீது யாருக்கும் எந்த தண்டனையும் இல்லை, பழிவாங்கும் நிகழ்ச்சி இல்லை, உங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன், நீங்கள் சுதந்திரமாக செல்லலாம் என்று சொன்னார்களே. இது ஆன்மீக அரசியலுடைய வெளிப்பாடு. இறுதியாக ஒரே ஒரு செய்தி, இன்னொரு ஒரு விஷயத்தை அங்கே முஃபஸ்ஸிரீன்கள், மகான்மார்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இன்னல் முலூக்க இதா தஹலு கரியத்தன் நஃப்ஸதூஹா, ஆட்சியாளர்கள் ஒரு ஊரிலே நுழைந்து விட்டால் அந்த ஊரை அவர்கள் நாசமாக்கி விடுவார்கள் என்றால், இங்கே உத்தேசம் வாரிதாத்தை இலாஹியா, அல்லாஹ்வுடைய அருள் பொழிவு ஒரு மனிதனுடைய நஃப்ஸிலே, கரியா என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய நஃப்ஸு, அந்த நஃப்ஸிலே இறைவனுடைய பொழிவு, ரஹமத்தினுடைய பொழிவு நுழைந்து விட்டால் அந்த நஃப்ஸை துவம்சம் செய்துவிடும். நஃப்ஸினுடைய அகங்காரத்தை, நஃப்ஸினுடைய கிபிரியத்தை, அந்த ஆணவத்தை, இஸ்ஸத் அஹ்லிஹா தரைமட்டமாக ஆக்கிவிடும். அந்த ஷேഖனுடைய, குருமார்களுடைய அந்த அருள் பார்வை அந்த நஃப்ஸை எந்த அளவிற்கு மாற்றிவிடும் என்று சொன்னால்,
நப்சிலே இருக்கிற அகம்பாவத்தை அழித்துவிடும் என்பது அல்ல, அந்த நப்சிலே இருக்கக்கூடிய ஆணவத்தை ஒழித்துவிடும் என்பது மாத்திரம் அல்ல. ஒரு பெரிய பண்டிட், ஒரு பெரிய அறிஞர் ஒரு ஷேகிடத்திலே செல்கிறார். ஷேகிடத்திலே செல்கிற பொழுது அந்த ஷேகு அவருக்கு தேநீர் கொடுக்கிறார். தேநீர் கொடுக்கிற பொழுது கப்பிலே தேநீரை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அது நிரம்பி வழிகிறது. இப்பொழுது அவர் சொல்கிறார், நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார் பண்டிட், அந்த ஆலிம், அந்த அறிஞர். உடனே ஷேக் சொன்னார்களாம், உங்களுக்கான பாடம் முடிந்து விட்டது, நீங்கள் செல்லலாம் என்று. அங்கே என்ன சொல்ல வந்தார் என்று சொன்னால், நீங்கள் அறிஞராக இங்கே வந்திருக்கின்றீர்கள், கிபரோடு வந்திருக்கின்றீர்கள், நான் பெரிய அறிஞன் என்ற அந்த ஆணவத்தோடு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் கோப்பை நிரம்பி இருக்கிறது. நிரம்பிய கோப்பையில் நான் எதையும் போட முடியாது, ஊற்ற முடியாது. எனவே கோப்பை காலியாக இருந்தால்தான் நான் ஊற்ற முடியும். காலியான கோப்பையில்தான் ஊற்றினால்தான் அந்த தேநீர் தங்கும் என்பதை போல, காலியான இதயத்தோடு கிபிரியத்தையும் ஆணவத்தையும் நீங்கள் அழித்து, நீங்கள் காலியான கோப்பையோடு உங்கள் இதயத்தோடு நீங்கள் வந்தால்தான் அதிலே ஞானத்தை ஊற்ற முடியும் என்ற உண்மையை, என்ற பாடத்தை சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அப்படித்தான் உருவாக்கினார்கள். நஃப்ஸை ஃபனாவாக்கினார்கள். என்ன செய்கிறோம் என்று யோசிக்காமல், பெருமானார் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்த உடனேயே அப்படியே செய்து விடுவார்கள். எந்த அளவிற்குன்னு சொன்னால், முனாஃபிக்கின்கள்லாம் சஹாபாக்களை முட்டாளாக பார்த்தார்கள். அன்உமினு கமா ஆமன சுஃபஹாஉ, முட்டாள்களைப் போல நாங்கள் நம்ப வேண்டுமா என்று கேட்டார்கள். ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கிற போது திடீரென்று செருப்பை கலட்டினார்கள். சஹாபாக்கள் உடனே தங்கள் செருப்பையும் கலட்டி விட்டார்கள். ஏன் கலட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவர்களுக்கு தெரியாது, சிந்திக்கவில்லை, யோசிக்கவில்லை. எல்லோருமே கலட்டி விட்டார்கள். தொழுகை முடிந்த பிறகு ஏன் செருப்பை கலட்டினீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அதற்கு சஹாபாக்கள் சொன்னார்கள், நீங்கள் கலட்டினீர்கள், நாங்கள் பார்த்தோம், எனவே நாங்களும் கலட்டி விட்டோம் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட நிலையில எதையும் அவர்கள் சுயமான நிலையிலே யோசிக்காமல், பெருமானாருக்காக வேண்டி அவர்கள் எதை செய்ய பார்த்தார்கள், அதை செய்தாங்கன்னா அவங்க ஃபனாவுடைய நிலையில் இருந்தாங்க. சஹாபாக்கள் ஃபனாவுடைய நிலையில் இருந்த காரணத்தினால அவங்க மனசில் எந்த கேள்வியும் இல்லை, எந்த விருப்பமும் இல்லை, எந்த விஷயமும் இல்லை, காலியாக இருந்தது. எனவே பெருமானாரை பார்த்தது அப்படியே பதிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொட்ட நினைத்தார்களோ அதை அப்படியே கொட்டினார்கள். அந்த நிலையில் நம்முடைய நஃப்ஸு காலியாக இருந்தால் நிச்சயமாக அதிலே ஞான மழை பொழியும். ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.